கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. படியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இந்த வார்த்தைகளிலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மரணம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed unto every man once to die, but after that the judgment. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மரண நாள், நேரம் எப்படி, எங்கு என்று தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நித்தியமாக தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கும்படி தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடியால் முதலாவதாக அவனுக்கு மரணம் சந்தித்தது. தேவ உறவை, தேவனுடைய ஐக்கியத்தை இழந்த ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்து மரித்தான் என்று வேதம் சொல்கிறது. உடனே பாவம் செய்த உடனே ஒருவேளை அவன் சரீர பிரகாரமாக மரிக்கவில்லை, ஆனால் தேவனோடு கூட உள்ள உறவை, ஐக்கியத்தை, தேவ பிரசன்னத்தை அவன் இழந்து விட்டான். அந்த ஐக்கியத்தில், தேவ உறவிலே வாழும்படியாகத்தான் நம்மையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். மெத்துசுலா என்பவன் 969 வருஷம் வாழ்ந்து மரித்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன்தான் உலகத்திலே அதிக வருஷம் வாழ்ந்த மனிதன். ஆபிரகாம் 175 வருஷம் வாழ்ந்து மரித்தான். கர்த்தருடைய தாசனாகிய மோசே 120 வருஷம் வாழ்ந்து மரித்தான். இந்த மோசே செய்த ஜெபத்தின் மூலம் மனிதனுடைய வாழ்நாட்கள் 70 வருஷம் அல்லது 80 வருஷம்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று சங்கீதக்காரன் 90ஆம் சங்கீதம் 10 இந்த மோசே ஜெபம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சாதாரணமாக 70 அல்லது 80 வருடம் வாழ்வார்களா? அப்படி அல்ல. 6 சாவு 100 சாவு என்று நாம் சாதாரணமாக சொல்கிறோமே. நாம் பிறக்கும் போதே நமது மரணமும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்து அவரை விசுவாசித்து இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளும் மனிதனுக்கு மரணத்திற்கு பின் நித்தியமான ஒரு வாழ்வை தருகிறார். அந்த வாழ்க்கைக்கு அது அளவு கிடையாது, யுகமாக அது சொல்லப்படுகிறது. அதை நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. மரணமில்லாத ஒரு பெரும் வாழ்வுகை விசுவாசிகளுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இரண்டாம் தரம் பாவமில்லாதவராக தரிசனமாக போகும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவருடைய பிள்ளைகள் அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள் அவருடனே கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மரண வேளையை நாம் அறியாதிருக்கிறபடியால் இன்றே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமது பாவங்கள் நீங்கி சுத்திகரிக்கப்பட, பாவங்களை அறிக்கை செய்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆனால் இன்று ஒருவேளை மரித்தோம் என்று சொன்னால் நாம்
நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவோடு சிலுவையில் அறைப்பட்டிருந்த மனம் திரும்பின கள்ளனைப் போல கடைசி நேரத்திலே அவருடன் பரதேசியில் சேர்த்து கொள்ளப்படலாம் என்று நாம் நினைத்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். நமது மரணம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் காலம் நேரம் நமக்கு தெரியாததும் உண்மைதான். பிரியமானவர்களே, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள் என்று 2 கொரிந்தியர் 6:2 வேதம் சொல்கிறது. அவை இன்றே இப்பொழுதே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எப்பொழுது மரணம் வந்தாலும் அந்த மரணத்தை குறித்து ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.